மஸ்ட் வாட்ச் பட் டோன்ட் ரீவாட்ச். அதாங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படங்கள். ஆனா கண்ணை மூடிட்டு கூட இன்னொரு வாட்டி பார்க்க முடியாத படங்கள். ஸோ ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்ஸான ஒரு 3 படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தை மட்டும் யாராச்சும் ஒரு ஆள் நிறைய வாட்டி பார்த்துருந்தீங்கன்னா வீரண்டு அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃபரெண்டா வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ போவோம். ஸோ நம்ம இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் ஒரு கொரியன் படம், த ஓல்டு பாய். இந்த படம் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்கு. நம்ம லெஜெண்ட் படத்தோட இந்த படம் தான் நிறைய அவார்டு வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த படத்தோட மேக்கிங்கா இருக்கட்டும், ஸ்டோரி லைனா இருக்கட்டும், எல்லாமே அடிச்சு நொறுக்கிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை ஒரு வாட்டி பார்த்தாலே ஒரு மாசத்துக்கு தூக்கம் வராதுன்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவை ஒருத்தன் கடத்தி ஒரு ஹோட்டல் ரூம்ல ஜெயில் மாதிரி வச்சிடறான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 15 வருஷம் நம்ம ஹீரோவை கடத்தி வச்சிருக்கான். ஏன்டா ஹீரோயின் இருந்தா கூட பரவாயில்ல, கடத்தி வச்ச ஒரு நியாயம் இருக்கு, ஹீரோவை எதுக்குடா கடத்தி வைக்கணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ அவன் எதுக்கு கடத்தினா, எதுக்காண்டி குறிப்பிட்ட அந்த நாள்ல ரிலீஸ் பண்ணா, அந்த கடத்தினவன் யாரு, இதெல்லாம் ரிவீல் பண்றதுதாங்க இந்த படத்தோட கதை. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த ட்விஸ்ட்னாலதான் இந்த படத்தை ஒரே ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும்னு சொல்றேன். ஸோ இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்தை வச்சு ஹாலிவுட்ல இந்த ஓல்டு பாய்னு ஒரு படம் வந்திருக்கு. அது ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. நீங்க பார்க்கணும்னா இந்த கொரியன் படத்தையே பாருங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற படம் நம்ம ஒரு படம் தான். நம்ம ஆண்டவர் நடிச்சு வெளிவந்த மகாநதி. இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்க்கலைன்னா தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா அப்பதான் நீங்களும் என்னைய மாதிரி தூக்கம் இல்லாம ஜோம்பி மாதிரி அலைவீங்க ஒரு 4 நாளைக்கு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், அவரே நம்ம சினிமாவோட என்சைக்ளோபீடியான்னு சொல்றோம். அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு மனுஷன். ஆனா இந்த படத்தை நான் ஏன் ஒரு வாட்டி பார்க்க முடியும்னு சொல்றேன்னா, அந்த படத்தோட கதை, நம்ம ஆண்டவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு ஸ்டோரி. நான் இந்த படத்தோட கதையை சொன்னாலே நீங்க படத்தை பார்க்க மாட்டீங்க. அதனால நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்க படத்தை பாருங்க. ஆனா கண்டிப்பா ஒரு ஒர்த்தான வாட்ச் தான், ட்ரை பண்ணி பாருங்க. சோ நம்ம லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் நம்ம பிராட் பிட் நடிச்சு வெளிவந்த 7. இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரினே சொல்லலாம், சீரியல் கில்லர் ஸ்டோரின்னு சொல்லலாம். வழக்கம் போல ஒரு சீரியல் கில்லர் ஊர்ல எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான். அவன் கொல்றது பைபிளோட ரிலேட் ஆகுது. அவன் எதுக்கு அத்தனை பேத்த கொன்னான்னு டீடைலிங் பண்ற அந்த விதம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க. அதனாலதான் சொல்றேன் இந்த படத்தை ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும்னு. படம் கொஞ்சம் ஸ்லோவா போகும், ஆனா கண்டிப்பா ஒரு ஒர்த்தான படம். அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். தமிழ்லயும் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் யாராச்சும் பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த மாதிரி உங்களை ரொம்பவே பாதிச்ச படம் எதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம யுவர் மைண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் டேக் கேர் ஆல், டாடா.